16ஆம் தேதி காலையில் சரியான மழை பெஞ்சு இந்த எங்கள் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு. தண்ணி நிற்கி நான் வழக்கம் போல் எப்போவுமே பைக் எடுத்துகிட்டு கலெக்ஷனுக்கு போகல. ஒரு ஸ்கூல் பையன் இங்கே நடந்து வந்துட்டு இருந்தப்போ வந்துட்டு இருக்கையில் அவனுக்கு வந்து கீழே விழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் பைக் எடுத்துகிட்டு போகையில் கத்த ஆரம்பிச்சு கீழே விழுந்து நான் நேரில் பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். பார்த்தோன்னே நான் அவன் கால் சுளுக்கி தான் கீழே வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு கீழே போட்டு அடிக்கணும், அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல. சரி நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு அவன் கையை தொட்டு பார்த்தேன், கரண்ட் ஷாக் வந்துச்சு. எனக்கு 2 தடவை கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு. சரி நம்மளுக்கு அவ்வளோவா பாதிப்புப்படாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் கையை பிடிச்சி இழுத்தேன். பையன் என் கூட வந்துட்டான். வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு முதலுதவி கொடுத்து நெஞ்சில் கை வச்சு அமுக்கி, மூச்சு திணறி வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அவனுக்கு தண்ணி கொடுத்து அவன் காலெல்லாம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிட்டான். நானும் எங்கள் சார் ராஜமன்னா சார் அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ பையன் நல்லபடியாக இருக்கான். யாருமே வரல. நான் அழைச்சிட்டு போயிட்டு அந்த பையன் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சார் வந்தாங்க, ஹாஸ்பிட்டல் அழைச்சி போயிட்டு பாரு. உயிர் என்ன சார் உயிர், அந்த பையன் உயிர் எப்படி இருக்கும், அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த பையன் தான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சான். அவனை காப்பாற்றினேன், என்னால் முடியும் நம்பினேன், முடிஞ்சு காப்பாற்றினேன் சார். இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார், எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா நம்ம தான் அந்த சமூகத்தை அடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். வேறு யாராலையும் வந்து நம்ம நாட்டையும் நம்ம இதையும் வந்து காப்பாற்ற முடியாது. அடுத்தடுத்து வரவங்க ஒரு சமூக பொறுப்போடு நடந்துக்கிட்டு நம்ம நாட்டை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். என் பேர் கண்ணன் சார், நான் இங்கே சேல்ஸ்மேனாக இருக்கேன் சார்.